நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்னை எந்த மாதிரியெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய நட்சத்திரத்துக்கு யூனிக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்ற இதில் நம்ம இப்போ உணவு பழக்கங்களையும் வழிபாடுகளையும் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிக அருமையான, எல்லோராலும் கொண்டாடப்படுகிற பூச நட்சத்திரம். பூசம் அப்படின்னாலே ரொம்ப மோர் தென் ஸ்பெஷல் ஒரு நட்சத்திரம். நீண்ட வால்னு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கூரிய ஒரு வால் தன்மை இருக்கிறதுலே பெரிய நட்சத்திரம் பூஷா நட்சத்திரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப பெருசான ஒரு மகத்துவம் பொருந்த ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது பூஷ நட்சத்திரம் தான். பூச நட்சத்திரத்தில் ஏதாவது டேட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஆஸ்ட்ராலஜரும் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் புரிந்த புனிதமாக கருதப்படுகிற ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். இயல்பாகவே சனி அப்படின்னாலே ரொம்ப நல்லவருங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, அவர் தான் கர்மாக்காரகர், அவர் தான் ஆயுள்காரர், அவர் தான் கொடுக்கிறவர், அவர் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர். எல்லா பிளானட்டுக்கு பின்னாடியும் ஒரு காரகத்துவம் இருக்கும் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த காரகத்துவத்தையும் தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுமை பொருந்தி யாருன்னா மிஸ்டர் சனி தான். அவருடைய தன்மை பொருந்திய அவருடைய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். அதுவும் கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வீட்டின் அமைப்பில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அமைப்புலேயே இந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள் அப்படின்றது இயங்க ஆரம்பிக்கும். கரெக்டாக? இப்போது பூசம் சனியோட நட்சத்திரம் தான், அதே மாதிரி அனுஷமும் சனியோட நட்சத்திரம் தான், அதே மாதிரி உத்திரட்டாதியும் சனியோட நட்சத்திரம் தான். ஆனால் 3 பேருக்கும் ஒரே மாதிரி குண இயல்புகள் இருக்கும்னா 3 பேருக்குமே ஒரே மாதிரி குண இயல்புகள் இருக்காது. ஏன்? சனியோட நட்சத்திரம் தானே. ஆனால் அது எந்த வீட்டில் இருக்குது, அது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதோடைய தன்மைகள் அப்படின்றது மாறப்பட போகிறது. அந்த வகையில் பூச நட்சத்திரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா பெருமை மிகுந்த நட்சத்திரம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பூச நட்சத்திரம் எப்போ பார்த்தாலும் பெருமை பேசிகிட்டே இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம சும்மா யூனிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்காண்டி நீ மோசம் நான் மோசம். பூச நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே எப்போ பார்த்தாலும் அவங்கள வெரி குட் சொல்லு வெரி குட் சொல்லுன்னு சொல்லி வெரி குட் சொல்லிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்த்துறாங்களா, ஒரு காலகட்டமாகி கல்யாணம் குடும்பம் அப்படின்லாம் அமையும் போது அதே எக்ஸ்பெக்டேஷனோடு வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சில தடுமாற்றத்தையும் தடங்கல்களையும் சந்திக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரம் இருக்குது. நிறைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் ஒரு செக்கை வைக்கிறாரு கடவுள், மற்ற எதுலேயுமே வைக்கிறது இல்லை. அந்த பூச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தோட ஒரு இயல்பே என்ன அப்படின்னா அரவணைப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற இடமே காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, சந்திரனுடைய வீடு, அம்மா வீடுன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய உடைமைகள் வாங்கணும், எப்பயுமே எனக்கு பெரிய கார் இருக்கணும், எனக்கு நல்ல வீடு இருக்கணும், நான் ஒரு பெரிய ஆளாக என்னை காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தையா இருந்தால் கூட தன்னை அப்படி ப்ரெசன்டபுளாக காட்டிக்கிறதுல, தன்னை ஒரு 4 பேர் வெரி குட் சொல்லணும்னு நினைக்கிறதுல, இல்லை தன்னை புகழ்வதற்காகவே ஒரு 4 பேரை கூட வச்சுக்கக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூசம் அப்படின்ற சனியோடைய ஒரு வகையான கேரக்டர். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாரோடையும் பழகுதல், எல்லாரோடையும் மிங்கிளாறுதல். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சாதாரண வாட்ச்மேனும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரோடையும் சமத்துவமாய் பழகக்கூடிய ஒரு ஆட்களாக ஒரு வகையான பூசம் இருக்குது. இன்னொரு வகையான பூசம் எப்படி தெரியுமா? நான் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பழகுவேன். என்கிட்ட இப்படி தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கணும், இவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தனக்குள்ளேயே ஒரு கோடு போட்டு நம்ம அந்த அளவுக்கு வளரணுமன்ற மாதிரி அடுத்தவங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இந்த பூச நட்சத்திர ஆட்கள் இருக்கிறார்கள். எப்பயுமே தனக்கு மேலே இருக்கிற விஷயத்த யோசிச்சு அதை அட்ராக்ட் பண்ணுறதுல மட்டுமே கவனத்தை செலுத்துறதுனால ரியாலிட்டிக்குள்ளே அதோட இயல்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டின் அமைப்பை வச்சு அந்த நட்சத்திரம் வாயிலாக தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா? அப்போ இந்த வீடே சந்திரன்னாலே மனோகரகன், மனதால் உட்காந்து அப்படியே கற்பனை கோட்டையை பறக்க விட்டு இங்கே உட்காந்து நிலா சுடுற பாட்டியோட வடையை நான் வாங்கிட்டு இங்கே விற்றா எனக்கு எவ்வளோ தேரும்னு யோசிக்கிற அளவுக்கு பிஸ்னஸ் மைண்டு யார் அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்க தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயல்பு பொருந்திய ஆட்கள் தான் பூச நட்சத்திரத்தை அது அவர்களுடைய தவறு இல்லை. இயல்பாகவே பூசம் அப்படின்னாலே பூரணத்துவம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் தான். நிறைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சாமி அடிக்கடி சொல்கிறவங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. நிறைய பெண் வழிபாடு செய்யக்கூடிய ஆட்கள் பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். முடிஞ்சால் அவங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும், இல்லை ஆண் தெய்வமே இருந்தால் கூட பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் மட்டும்தான் பூச நட்சத்திரம், அதுவும் எஸ்பெஷலி கன்னி பெண் வழிபாடு பூச நட்சத்திரத்துலேயே அந்த குழந்தை பறக்கும். பயங்கரமான ஒரு ஞானம், பயங்கரமான ஒரு வில் பவர், பயங்கரமான மனோதிடம். அதாவது எப்படின்னா செஞ்சால் நான் டைம் பார்க்காம செய்வேன், செய்ய மாட்டேன்னா நான் சோம்பேறி மாதிரி உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருவேறு குணங்கள் அப்படின்றது பூசத்துக்கு இருக்கும். வேலைன்னு எடுத்துட்டா வெள்ளக்காரனோட மோசமாக மாறிடுவாங்க. வேலை பார்க்க வேணான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா மகா சோம்பேறியாக உட்காந்துருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு அடுப்பாக இருக்கும். அதுவும் இந்த ஹாலில் உட்காந்து இந்த சோஃபாவில் உட்காந்து அப்படியே கடத்தக்கூடிய ஆட்கள்லாம் யார் அப்படின்னா பூச நட்சத்திரமாக தான் இருக்கும். அதாவது யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன்,
விஜய் சொல்ற மாதிரி என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. நேத்துக்கா நைட்டு ஒண்ணு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காலைல அவங்க அது பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். காலையில பிம்பிளிக்கா பிளானின்ருவாங்க. நான் எனக்கு மூடு மாறிடுச்சு. நான் இன்னைக்கு போலம்பாங்க. அப்படியே நம்மளுக்கு அப்படியே கடுப்பா இருக்கும். சரி காலைல இவன் இந்த மாரி தான் இருக்கான். போமாட்டோம்னு நெனச்சிருப்போம். அப்பதான் வேகமா பர்ஃப்யூம் அடிக்கிறது, ட்ரெஸ்ஸ போடுறது, கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்கள நிஜமாவே ஹானஸ்ட்டா சொல்றேன். பூச நட்சத்திரத்த வீட்ல வச்சு ஹேண்டில் பண்றது அப்படின்றது இந்த பூனைக்கு மணி கட்டி விட்ட கதை தான். அந்த அளவுக்கு அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அசாத்திய பொறுமை வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாவே. அவங்கள சொல்லி தப்பு இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி எல்லாமே அந்த சந்திரனுடைய ஆளுமை இயல்பாகவே வந்து வர ஆரம்பிச்சுரும். பயங்கரமான கற்பனைவாதி, கலைவாதி, அப்படியே மியூசிக்க ரசிக்கிறவங்க, ஒரு ஒரு இடத்த பார்த்தோனே லயிக்கிறவங்க, எல்லாரையும் டக்கு டக்கு டக்குன்னு நம்புறவங்க, ஆனா அதன் மூலமா தனக்கு ஒரு ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிறவங்க. ஒருத்தவங்க பூச நட்சத்திரம் வந்து உங்கட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆதாயம் இல்லாம அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனா இன்னொரு வகை பூசம் இருக்கு. எப்படி தெரியுமா? ஆ "இவ்ளோ நேரம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணியே, நீ அத பண்ணியான்னு?" கேட்டா, "இல்லையே" அப்படிம்பாங்க. நெறைய பேருக்கு உபதேசம் பண்ணி, பூசம் அட்வைஸ் பண்ணி ஜெயிச்சவங்க 100 கோடி பேர் இருப்பாங்க. ஆனா 100 கோடி பூசமும் ஜெயிச்சுச்சா அப்படின்னா, அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அடுத்தவர்களுடைய அட்வைஸோ, இல்ல அடுத்தவங்களோட விஷயம் எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய தடவ யோசிப்பேன். இந்த குருவோட தன்மைலாம் பூசத்துக்கு நெறைய இருக்குமோ? அப்படின்ற மாரிலாம் எனக்கு தோணும். ஆனா அங்க சனி தான் நட்சத்திரநாதன். இருந்தாலுமே அது ராகுவுடைய கர்மா பதிவு கொண்டது இல்லையா? அதனால எல்லாத்துலயுமே பிரம்மாண்டம். எல்லாமே பெருசு. பிளான் போடுவாங்க. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள அவங்க படுற பாடு படாத பாடா இருக்கும். நான் இங்க உட்காந்து ஐடிசி போணும், நான் இங்க உட்காந்து ஜப்பான் போணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா போனேன் அப்டின்னா அந்த இடத்துல பயங்கரமான கேள்விக்குறி. சில சமயம் வீம்புக்கு போனேன்னு சொல்லிட்டு கூட போய் காச வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீம்புக்கு பண்றது, இந்த வந்து அடுத்தவர்களுக்காக பண்றது, இந்த மாரி சின்ன சின்ன லீலைகள் மூலமா பயங்கரமா பணத்த இழக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த பூச நட்சத்திர ஆட்களாகத்தான் இருப்பார்கள். அதே சமயம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கருமியா இருப்பாங்க. கஞ்ச பிசுனாரியா இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தாராள குணம் படைத்தவர்கள். இப்போ நான் எனக்கு வேணும்னா நான் பண்ணிக்கிட்டா அது நியாயம் இல்ல. ஆனா 4 பேர் என்ன பார்க்கணுன்றதுக்காண்டி நான் வந்து பந்தா காட்டுறதுன்றது வந்து சரிப்பட்டு வராதுல்ல. ஆனா அந்த மாரி தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுடைய குண இயல்ப வந்து கடவுள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுர்றாரு. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். அப்போ ஊருக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது, உங்களுடைய ரியாலிட்டிய தெரிஞ்சோ தெரியாமலோ பூச நட்சத்திரம் தொலைச்சிடுறீங்க. அதுக்கு தகுந்த மாரியான ஆட்கள் வரும்போது, உங்கனால வந்து அவர்களோட சரியான காம்படிஷன் குடுக்க முடியாம, மன ரீதியான ஒரு சின்ன தடுமாற்றத்துக்குள் வந்து விடுகிறீர்கள். அப்போ எனக்கு இதுதான் அப்டின்ட்டு ஃப்ராங்க்கா சொல்ட்டு போறதே வந்து ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் பரிகாரமாவே பூசத்துக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, நெறைய வந்து அ எக்ஸ்ட்ரார்டினரியா வேல பார்க்கக்கூடியவங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து அடுத்தவர்கள வந்து பார்த்த மாத்திரத்தில் எடை போடக்கூடியவர்கள். அ இந்த இடத்துல உட்கார்ந்து பூசம் ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. இது சுயநலம்னு சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் அப்படிதான். ஒரு 10 நிமிஷம் பூசம் உங்க உங்க உங்கட்ட உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒண்ணா அவங்களுடைய ஆதாயத்திற்காக உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய நன்மைக்காக பேசுறாங்கன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல கேள்விக்குறி தான். இதனால தான் நெறைய பூச நட்சத்திரத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன இது வருது. நெறையா வந்து தன்னை தானே வந்து பெருமைப்படுத்திக்கணும், தன்னைத்தானே கௌரவப்படுத்திக்கணும், தன்னைத்தானே வந்து அழகுபடுத்திக்கணும், தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும். அப்படின்ற மாரியான பூசம் நெறைய வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஆனா வந்து அது இல்ல அப்படின்ற இடத்துல அவங்க சுத்தமா தூக்கி போட்டு வந்துருவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ 12ஆம் வீடு வந்து புதனோட வீடு வரனால நெறைய காசிப் பேசக்கூடிய ஆட்களாகவும், நெறைய பூச நட்சத்திரம் ஆண்களாக இருந்தாலும் அப்படிதான். ஆனா இது ஒரு வகையான பூசம். இன்னொரு வகையான பூசம் எப்படி தெரியுமா? யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. வாயே திறக்க மாட்டாங்க. நீங்களா வாயிலிருந்து வார்த்தைய வாங்குற வரைக்கும், அந்த சனியுடைய அந்த அ அப்படியே விடாப்பிடியான தன்மை அவங்ககிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கும். பயங்கரமான வேலை செய்யக்கூடிய பெர்சனா இருப்பாங்க. வேலைன்னா எந்த லெவலுக்கு வேணா இறங்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். பார்த்து நிதானமா பேசக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். பயங்கரமான அறிவாளிகளா இருப்பாங்க. பூசம் வந்து ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, "இவங்க கிட்ட நீ பழகாத" அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தார்கள்னா, கண்டிப்பாக அந்த இடத்தில் உண்மை இருக்கும். நான் சொல்றது வாய மூடிட்டு அமைதியா இருக்கக்கூடிய பேசம். இந்த வாயில வந்து வடை சுடக்கூடிய பூசம் வந்து ஒரு ஆள பார்த்து நம்பாத அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க அவங்கள தைரியமா நம்பலாம். நான் சொல்றது புரியுதா? இந்த இருவேறுமான குணங்கள் வந்து அந்த பாதங்கள் தான் தீர்மானம் பண்ணுது. சரியா? இப்போ இப்படி இருக்கக்கூடிய அழகான தன்மை பொருந்திய இந்த பூச நட்சத்திரக்காரங்க, என்னவெல்லாம் வந்து உணவு முறை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக முந்திரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நெறையா பூசம் எடுக்க அவங்களுக்கு ஒரு மென்டலி ஸ்ட்ராங், பிசிக்கலி ஸ்ட்ராங் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இயல்பாவே சனியுடைய ஆளுமை இருக்கிறனால, எந்த வகையான பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில ஒரு தடவையாவது சந்திச்சிடுறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டாவோ, இல்ல கால்ல ஒரு சின்ன இதாவோ இல்லாம அவர்களுடைய வாழ்நாள் அப்படின்றது கடக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு அந்த சின்ன ஒரு 10 நிமிஷம் கட்டு போடுற வேலையாவது சனி எங்கிருந்தாவது நான் சொல்றது வாழ்நாளுக்குள்ள
ஒரு 80 வயசுக்குள்ள இப்போ இல்லைன்னா அது ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி வந்து சூப்பரா வச்சிருக்கான்னு அர்த்தம். இருந்தாலும் அப்போ என்ன பண்ணும்? வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக போயிட்டு வரக்கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். ஏன்னா 4ஆம் வீடே வண்டி வாகனத்த சொல்றது தான். அப்போ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் அடுத்தவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள்ன்னு அப்படி. அப்போ என்னன்னா ஸ்பீடா வந்து டிரைவ் பண்றது, நான் வந்து அடுத்தவங்களோட சூப்பர்ன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கக்கூடிய சில சமயம் பூசம் சும்மாவே இருந்தாலும் யாராவது கூட்டு போய் அடிபட்டு கூட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி லீலைகள்லாம் கூட சனி வந்து செய்ய வைப்பார். அதனால வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக இந்த பூச நட்சத்திர ஆட்கள் இருக்கிறார்கள். நான் சொன்ன மாரி எல்லாத்துக்குமே ஸ்பெஷலுங்க. பூசம் ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னா, நீங்க கவலையப்பட வேணாம். அவ்ளோ ரொமான்டிக்கா பார்த்துப்பாங்க உங்கள. பார்த்து, 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 பார்த்து அக்கறை அக்கறை நீங்க ஒரு 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 ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லமா, உங்களுக்கு ஒரு பெண் பூச நட்சத்திரம் மனைவியாக அமைந்து விட்டால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். நிஜமாவே அப்படிதான் சொல்லணும். ஒரு ஆண் பூசம் உங்களுக்கு கணவராக அமைந்து விட்டால், நீங்க தான் லைஃப்ல பிளெஸ்டு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, உங்க அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, அத விட அழகா வந்து பூச நட்சத்திரக்காரங்க கேர் எடுத்துப்பாங்க. சில சமயம் அந்த கேரிங் தான் வந்து ஒரு வகையான அடிமைத்தனத்துக்குள்ளேயும் உங்கள கொண்டு போய் விட வைக்கும். எதிர்ப்பாலினத்தவர்களுக்கு மீது அது என்னமோ போட்டு திணிக்கிறாங்களே, நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க மாரி நம்மள வந்து டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்ற மாரி தோணும். பட் ஆனா பூசம் அந்த இடத்துல தெரியுமா சொல்லும்? நான் வந்து உன் மேல அன்பா தானே இருக்கேன். இதுக்கு மேல எப்படி நான் வந்து என் அன்பை வெளிப்படுத்துவேன்? என் அக்கறையின் மூலமாக மட்டுமே அன்பை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள். நான் சொல்றது புரியுதா? சில பேர் வந்து ரோஸ் குடுத்து அன்பை வெளிப்படுத்துவாங்க. சில பேர் பணம் குடுத்து என்னுடைய அக்கறையால் மட்டுமே உன்ன வந்து அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க போகாத, அங்க போகாத இந்த நெறைய பூச நட்சத்திரக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஹஸ்பண்டோட ஒய்ஃப வந்து ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், இந்த ஜிபிஆர்எஸ் வச்சுட்டு ட்ராக் பண்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பூசம் கனெக்ட் ஆயிருக்கும் அவங்க வீட்ல. அப்படி இருந்தா தான் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு லைஃப் மீதான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் அவங்க லைஃப்ல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அது என்னன்னு தெரியல. இருக்கிற அந்த 3 சனியுடைய ஆளுமையிலயும் இந்த நட்சத்திரம் எப்பயுமே வந்து கொஞ்சம் இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அடுத்தவர்களையும் கொஞ்சம் இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ண வைக்க மாரியான தன்மைக்குள்ளேயும் வந்துருவாங்க. இது மகரமும் எனக்கு தெரிஞ்சு மீனமும் பூசத்துக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, கடகம் அமைஞ்சிருச்சுன்னா, நிஜமாவே பூச நட்சத்திரக்காரங்க வாழ்வியல் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி அப்படின்றது வரத்தான் செய்யுது. அத ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இந்த மாரி ஆட்கள் வந்து பூசத்தோட ஏன்னா இந்த வகை சனி எப்படி தெரியுமா? என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கும். இந்த வகையான சனி என்ன நான் தான் கண்ட்ரோல்ல தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். பயங்கரமான ஆளுமை. இப்ப வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க யோசிச்சுக்கோங்க. அம்மாவுடைய கேரக்டர் தான் பூசம். ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? அம்மா எப்படி இருப்பாங்க? அதீத ஆளுமையா இருப்பாங்க. அதீத அக்கறையா இருப்பாங்க. நம்ம என்ன கேட்டாலும் குடுப்பாங்க. எப்ப சண்டை போடுவாங்கன்னு தெரியாது. எப்ப கத்துவாங்கன்னு தெரியாது. எப்ப அடக்கி அழுவாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க பண்றது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் இருக்கும். சில சமயம் கடுப்பாவும் இருக்கும். அந்த மாரி இந்த அம்மாவுடைய முழுக்க முழுக்க ஃபுல் புத்திசாலித்தனத்தையும், ஃபுல் அக்கறையும் கொண்டு குடும்பத்த வந்து ரன் பண்ணணும். நான் தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா பூசம் தான். பயங்கர அம்மா புள்ளங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அம்மா, 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 அம்மா தான். புருஷன் அப்படி அமைஞ்சுட்டாருன்னா, அப்படியே அம்மாவ ரீப்ளேஸ் பண்ற மாரி புருஷன் கிடைச்சிட்டாருன்னா, புருஷன், புருஷன், புருஷனே இருப்பாங்க. அம்மாவ ரீப்ளேஸ் பண்ற மாரி பொண்டாட்டி கிடைச்சா, பொண்டாட்டி, பொண்டாட்டி, பொண்டாட்டின்னே இருப்பாங்க. இல்லன்னா அம்மா, அம்மா, அம்மா தான் எப்பயுமே. எங்க அம்மா மாரி சாம்பார் வைக்கல, எங்க அம்மா மாரி குழம்பு வைக்கல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாராவது இந்த மாரி சொன்னாங்கன்னா, அங்க அவங்களுக்கு பூசத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது. இல்ல பூசம் வந்து அங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்ல கண்டிப்பாக ஏதோ சனி தசையோ, சனி புத்தியோ அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. பூசத்துல ஒரு கிரகம் நின்னு தன்னுடைய தசையை நடத்தி கொண்டிருந்தால் மட்டும் தான் அவர்கள் இந்த மாரி ஆன தாட் ப்ராசஸ்ல வருவாங்க. ஓகே சூப்பர். இப்போ பூச நட்சத்திரக்காரங்க என்ன மாரியான உணவு பழக்கங்களை உண்டால் அவர்களுக்கு கொஞ்சம் நன்மையான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பா பூச நட்சத்திரக்காரங்க உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் நெறைய எடுத்துக்கிறது, காப்பி நெறைய குடிப்பாங்க. யூசுவலி பூசத்துக்கு இந்த காஃபி குடிக்கிறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். காஃபி நெறைய குடிக்கிறது, தேன் அப்படின்றத நெறைய சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ண 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 பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதே நான் அடிக்கடி சொல்வேன். பூச நட்சத்திரம் சிவன் கோயில்ல போய் தேன் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்வியல் மிகச்சிறந்ததாக தித்திக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லா இடத்துலயும். தேன் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இவர்களுடைய தன்மை அப்படின்றது, இவர்களுடைய பேச்சு அப்படின்றது அடுத்தவர்களுக்கு தேனாய் தித்திக்கும். சரியா? இப்போ எந்த வகையான உணவுப் பொருள்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அன்னாச்சி பழத்த அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை வேற வழியே இல்ல, நீங்க டயட்லலாம் இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கீங்க, அன்னாச்சி பழம்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா, லைட்டா அது மேல தேன் ஊத்தி, அந்த அன்னாச்சி பழத்த வந்து சாப்பிடுங்க. முழுக்க சாதாரணமா எடுக்கக்கூடிய அன்னாச்சி பழத்த நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப என்ன தெய்வத்த நான் வந்து புடிச்சுக்கிட்டா எனக்கு வந்து சக்சஸ் ஆகும். எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா தெய்வமும் பிடிக்கும். நெறைய பூச நட்சத்திரக்காரங்க முருகனோட தொடர்புடையவர்களா இருப்பார்கள். நெறைய நான் சொன்ன மாரி அவங்க வீட்ல சாமி அடிக்கடி சொல்ற ஆட்கள்லாம் இருப்பார்கள். இல்ல அவர்களோடு சம்மந்தப்பட்டவர்களோடு இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றனால, நெறைய
ஞான மார்க்கம், சித்த மார்க்கம்லாம் இவங்களுக்கு வந்து சித்திக்கும். நிறைய பேர் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பூச நட்சத்திரக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக சாய்பாபா ஃபோட்டோவோ, இல்லை ஏதாவது ஒரு சித்தர் ஃபோட்டோவோ, இல்லை ஏதோ ஒரு அமைப்போ, இல்லை ஏதோ ஒரு பெரியவங்க ஃபோட்டோவோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது எந்த பூசமாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக அவங்க வீட்டில் நிறைய சாய்பாபா வழிபாடு பண்ணக்கூடிய, நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய, ஜீவசமாதி வழிபாடு பண்ணக்கூடிய ஆட்களாக பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அப்படி அவர்கள் இல்லை என்றால் பிரபஞ்சம் அவர்களை நோக்கி அதை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். சரியா? அது கண்டிப்பாகவே அவங்களுக்கு நிகழும். அப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன வகையான வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா, பூசம் நீங்க 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா, திருவையாறுல இருக்கக்கூடிய ஐயாரப்பனை புடிச்சுக்கோங்க. அவருடைய கருணையே போதும் உங்களுடைய வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தவிடுபொடியாப்பதற்கு. சரியா? நீங்க பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே வேணாம். கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். மறக்காம திருப்பரங்குன்றம் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிட்டுங்க. இல்ல அடிக்கடி அந்த கோயிலோட நீங்க தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்க பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எச்சம் அப்படின்றது கண்டிப்பாக வாழ்க்கையில இருக்கு. பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா, கன்னியாகுமரி அம்மனை பிடிச்சுக்கோங்க. அவ போதும். கன்னியாகுமரி அம்மன் வழிபாடு அப்படின்றதே உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலனை கொடுக்கும். முடியும்னு நினைக்கிறவங்க பகவதி இது பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லை, நிறைய பெண் தெய்வங்களோட பூசம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடெல்லாம் இருக்குன்னா, அங்கே கன்னியாகுமரியோட அம்மனுடைய எனர்ஜி அப்படின்றது நிறைய அந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். நிறைய பெண் தெய்வங்களை கும்பிடக்கூடிய ஆட்களாக நிறைய காமாட்சி வழிபாடெல்லாம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இருக்கும். இல்லை பூச நட்சத்திரம் சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி காமாட்சி வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தால் தான் அந்த வீட்டில் பூசம் அப்படின்றதே வந்து இருக்கும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் படம் இருக்கும். இல்ல அவங்க யாரை ரொம்ப க்ளோஸா நினைக்கிறாங்களோ அவங்க வீட்லயுமே காமாட்சி அம்மன், காமாட்சி அப்படின்ற மாதிரியான அந்த அம்பிகையுடைய ஆளுமை அப்படின்றது இருக்கு. ஏன்னா காமம்னாலே மிகுதிங்க. மிகுதியா கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பூசம் தான். அப்போ அவங்கள சுற்றி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களே, ஆனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேரும். இதை தாண்டியும் பூசம் 4ஆம் பாதக்காரங்க மட்டுமே எனக்கு தெரிஞ்சு கனகதுர்காவை பிடிச்சிக்கோங்க. கனகதுர்கை வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்வில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் அந்த பூச நட்சத்திரக்காரங்களை பற்றி நம்ம பேசிட்டோம். அதனால அவர்கள் வாழ்வில் ஜெயிப்பதற்கு என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்தலாம், எந்த இடத்துல கவனமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.